வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சுத்தானந்த பாரதியார் இயற்றிய யோக சித்தி நூலிலிருந்து 3ஆம் பகுதி. தலைப்பு அருள் விளக்கம். இதில் 5 பாடல்கள் உள்ளன. அவற்றை பொருள் விளக்கத்துடன் பார்க்கலாம். முதல் பாடல். அறிவுச் சுடரோன் அருட்கதிரால் எங்கும் நிறையும் நிறைவை நினை. அதாவது ஞான ஜோதியான இறைவன் அருளாகிய கதிர்களை பரப்பி எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்த நிறைவை எப்போதும் நினைவில் கொள்க. உலகத்தில் தியானத்திற்கும் ஞானத்திற்கும் ஏற்ற பொதுப்பொருள் எது தெரியுமா? ஞாயிறு. கதிரவன். சூரியன் தன் கதிர்களை பரப்பி உலகை சித்தரிக்கிறான். உலகிற்கு பற்றற்ற சாட்சியாயிருக்கிறான். அவ்வாறே கடவுளும் பற்றற்ற சாட்சியாயிருந்து அருட்சக்தி கதிர்களால் எங்கும் நிறைந்திருக்கிறான். இந்த பூரண நிறைவை எப்போதும் தியானிக்க வேண்டும். கற்கண்டில் இனிப்பு போல உயிர்களில் எல்லாம் சுத்த சச்சிதானந்த சக்தி நிறைந்து இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். பாடல் 2. தாக்கற்று நோக்கும் தனித்தலைவன் சந்நிதிக்கே யாக்கன் முதல் 5 தொழிலுமா. இந்த பாடலின் பொருள், இறைவன் ஒப்பற்ற தலைவன், எதிலும் பற்றில்லாது. அதாவது தாக்கற்று நோக்கும் தனித்தலைவன், எதிலும் பற்றில்லாது பொதுநிலை சாட்சியாக உலகை நோக்குகிறான். அவனுடைய சந்நிதி மாத்திரத்தில் ஆக்கல், காத்தல், அழித்தல், அடக்கல், அருளல் முதலிய 5 சிருஷ்டி தொழில்களும் இயல்பாக நடக்கின்றன. கதிரவன் உதித்ததும் மொட்டு மலர்கிறது, தேன் ஊறுகிறது, வண்டுகள் உண்கின்றன. வாடிய மலர் உதிர்கிறது, உதிர்ந்த மலர் மண்ணாகிறது. அதே மண்ணிலிருந்து மறுபடியும் செடி முளைக்கிறது. இவற்றிற்கெல்லாம் சூரியன் சாட்சியாக இருக்கிறான். அவ்வாறே கடவுளும் பற்றற்ற சாட்சியாயிருந்து சக்தியால் உலகை நடத்துகிறார். பாடல் 3. ஒன்றெனவும் தோற்றம் ஒடுக்கம் அதிலே எனவும் கண்டவனே காட்சிக்கு இறை. இந்த பாடலின் பொருள், உள்ள பொருள் ஒன்றுதான். அதன் அருட்சக்தியிலேதான் உலகம் தோன்றி வளர்ந்து முதிர்ந்து அடங்கி ஒடுங்குகிறது. இதை அறிந்து முக்குண விகாரத்தை தாண்டி எப்போதும் தனிப்பெரும் பொருளாகிய இறைவனை உள்ளே நினைத்து உலகிலும் காண்பவனே காட்சி அறிவில் சிறந்தவன், பிரத்தியட்ச ஞானி. அகம் கிளம்பினால் சகம், அகம் அடங்கினால் சுகம். அடுத்து பாடல் 4. பிண்டத்தில் உள்ளான் பிரம்மாண்டத்தில் கோயில் கொண்டு உலவும் தெய்வம் எனக் கொள். இந்த பாடலின் பொருள், பிரம்மாண்டமாகிய பேருலகில் நிறைந்திருக்கும் சுத்த சக்தி இறைவனே ஊன் பிண்டமாகிய இந்த உடலையும் கோயிலாக கொண்டு உலாவுகிறான். அந்த இறைவனை நம்புக. நம்பினால் உடல் உடையானே உலகை உடையான். விஸ்வாத்மாவே உடலிலுள்ள சுத்தாத்மா. உடலையும் உலகையும் கடந்த பரமாத்மா. சூரியனிடம் சுடராய் உள்ள சுத்த சக்தியே மனிதனுக்கு உள்ளும் உயிருக்கு உயிரான சுத்த ஆத்ம புருஷன் என்பதை நம்புக என்கிறார் சுத்தானந்த பாரதியார். அடுத்து பாடல் 5. நான் என்ற மாயை நலிய நலிய உன்னை தான் கொண்டு போற்றும் அருள்தாய். இந்த பாடலின் பொருள், அருள்தாய் தனிப்பெரும் கருணையான சுத்த சக்தி. ஆன்மாவை படிப்படியாக மாசு அறுத்து தூய்மைப்படுத்துகின்றது. அந்த அருள் சக்தி இறங்கி ஆன்மாவை ஏற்று போற்றுவதற்கு ஒரு சாதனம் உண்டு. அதுதான் நான் என்கிற ஆணவ மாயை நலிந்து போதல்.
ஆணவம் தேய தேய அருள் ஓங்கும். நான் என்கிற அகங்காரம் தேய்ந்து மறைந்தால் தான் என்கிற உண்மைப் பொருள் உயிர்த்து எழுந்து நம்மை தாங்கி வழிநடத்தும். ஓகே மக்களே, சுத்தானந்த பாரதியார் இயற்றிய யோக சித்தி எனும் நூலிலிருந்து அருள் விளக்கம் பகுதியில் 5 பாடல்கள் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.